அனைத்து விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அக்ரி காவியா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய தயாரிப்பான இன்ஃபினிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பயோ பெஸ்டிசைட் கன்சார்சியா. இது இயற்கை பூச்சி மருந்து கூட்டமைப்பு. இதில் 5 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. மெட்டாரீசியம் அனிசோபிலை, பிவேரியா பேசியானா, வெட்டிசிலியம் லெக்கானி, வெட்டிசிலியம் கிளாமிடோஸ்போரியம், இதான் வந்துட்டு பொக்கோனியா ஸ்பீசிஸ், அடுத்து நிமோரியா ரிலே. இந்த 5 வகையான நுண்ணுயிர்களுமே நம்ம தாவரங்கள் வரக்கூடிய அனைத்து வகையான பூச்சிகளையுமே வந்துட்டு முழுமையாக கண்ட்ரோல் பண்ணும். இப்போ பூச்சிகள் அப்படின்றத மொத்தம் 4 வகையாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு சார் உறிஞ்சுற பூச்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு இலையை சாப்பிடக்கூடிய புழுக்கள், வண்டுக்கள், அப்புறம் நூற்புழு. இந்த மாதிரி 4 வகையாக அதை பிரிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம தாவரங்களில் வரக்கூடிய அனைத்து வகையான பூச்சிகளையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த 5 வகை நுண்ணுயிர்களுமே வந்துட்டு செயல்படும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மெட்டாரீசியம் அந்த பிவேரியா என்ன பண்ணுன்னா எண்டமோ பேத்தோஜெனிக் ஃபங்கஸ் அப்படின்றத வந்துட்டு ஏற்படுத்தும். மெட்டாரீசியம் வந்துட்டு சார் உறிஞ்சுற பூச்சிக்குமே இலையை சாப்பிடக்கூடிய புழுக்களுக்கும் ஒரு பச்சை நிறத்தில் ஒரு பூஞ்சியை ஏற்படுத்தி அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிவேரியா என்ன பண்ணும் அப்படின்னா சார் உறிஞ்சுற பூச்சிக்கு வண்டுகளுக்குமே வந்துட்டு வெள்ளை கலரில் ஒரு பூஞ்சியை ஏற்படுத்தி அதை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணிடும். அதுக்கப்புறம் வெட்டிசிலியம் லெக்கானி இது என்ன பண்ணுன்னா வண்டுகளான ரைனோசர் பீட்டில் காண்டமிருக வண்டு, சிவப்புக்குன் வண்டு இதுகளுக்கு வந்துட்டு ஒரு பூஞ்சியை ஏற்படுத்தி அதை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணிடும். அதுக்கப்புறம் வெட்டிசிலியம் கிளாமிடோஸ்போரியம் இதான் வந்து பொக்கோனியா ஸ்பீசிஸா. இது என்ன பண்ணுன்னா நம்ம தாவரங்களில் வரக்கூடிய வேரில் வரக்கூடிய நூற்புழுக்களையும் நூற்புழு அதனுடைய முட்டைகளுமே வந்துட்டு இது வந்துட்டு முழுமையாக கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் நிமோரியா ரிலே இதை வந்துட்டு இந்த சார் உறிஞ்சு பூச்சிகளுக்கு வந்துட்டு ஒரு பூஞ்சையை ஏற்படுத்தி அதை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணிடும். இந்த மாதிரி நம்ம தாவரங்களில் வரக்கூடிய அனைத்து வகையான பூச்சிகளுமே வந்துட்டு முழுமையாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்துட்டு நம்ம இன்ஃபினிட்டிக்கு இருக்குது. இது வந்துட்டு ஒரு பேக்கெட் 250 கிராம் வரும். இதுவே வந்துட்டு நம்ம குறுகிய கால பயிராக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 6 மாதம் நம்ம வந்துட்டு அறுவடை பண்ணுறோம், விதைச்சலேருந்து அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு நம்ம ஒரு பேக்கெட் வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தணும். இதுவே வந்துட்டு நீண்ட கால பயிராக இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் நம்ம வந்துட்டு அதை பயிர் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு நம்ம ஒரு ஏக்கருக்கு 2 பேக்கெட் பயன்படுத்தணும். இதை நம்ம எப்படி இப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா 2லேருந்து 4 நாளைக்கு நம்ம தேவையான அளவு தண்ணியில் வந்துட்டு ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு நம்ம வந்துட்டு இது 3 டோஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட் டோஸ் வந்துட்டு ஸ்ப்ரே மூலமாகவும், 2வது டோஸ் 3வது டோஸ் நம்ம வந்துட்டு வேறு வழியாகவும் கொடுக்கணும். இதோடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு டெஸ்ட்ரோஸ் ஃபார்மில் இருக்கும். அதனால நம்ம தண்ணியில் வந்துட்டு கரைச்சோம் அப்படின்னா 200% வந்துட்டு தண்ணியில் கரையக்கூடிய தன்மை இருக்குது. இதனால் நாட்டு சக்கரை வந்து நம்ம கண்டிப்பாக அதில் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இது டெஸ்ட்ரோஸ் ஃபார்மில் இருக்கிறதுனால நம்ம ட்ரிப்பு மூலமாக, அதாவது சொட்டு நீர் பாசனம் மூலமாக கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு அந்த துளைகளில் வந்துட்டு அடைக்காது. ஏன்னா அது வந்துட்டு பவுட்ரு ஃபார்மில் இருக்கனால தண்ணியில் வந்துட்டு ஈஸியாகவே கரைஞ்சிரும். அதனால் எனவே அனைத்து விவசாயிகளும் இந்த இன்ஃபினிட்டியை வாங்கி பயன்படுத்தி நம்ம நிலங்களில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பூச்சிகளையுமே வந்துட்டு முழுமையாக கண்ட்ரோல் பண்ணி அதை நல்ல லாபம் ஈட்டுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு 8608422427